ஓகே, இங்கே என்ன சொல்லவா? நல்லா தெரியுதா? லிப்பாம் பொண்ணுமா? தொல்காப்பிய பூங்கா. டிக்கெட்டை ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு மட்டும்தான் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ண முடியும். நீங்கள் நின்று ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமுமே. ஒரு ஸ்லாட்டில் 100 விசிட்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து 42 crore செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ள இந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியுமே இல்லைங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி இதுக்குள்ளெல்லாம் வந்து ஒளிஞ்சிலாம் விளையாடுவாங்க. இல்லை, அழகாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் அண்ட் ஒரு சில அனிமல்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே செமையான ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நான் போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், சென்னையில் 85 crore செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணியிருந்த வள்ளுவர் கோட்டமை விசிட் பண்ணி என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதே சென்னையில் 42 crore செலவு பண்ணி ஒரு பார்க்கை ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு பார்க்குக்கு தான் இன்றைக்கி நான் விசிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பார்க் தொல்காப்பிய பூங்கா. ஸோ இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குது, எப்படி நீங்கள் இந்த பார்க்கை விசிட் பண்ணலாம், எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், உள்ளே என்னென்ன இருக்குது, எதுக்காக இந்த பார்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இந்த சேனலில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எப்படி வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டிக்கெட்டை ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு மட்டும்தான் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க. டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது, அண்ட் பார்க்கிங்க்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். செம காமாக இருக்குது. ஸோ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்டாக 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு வாக் பண்ணிவிட்டு வந்துடலாம். இன்னொரு வாக்கிங் ட்ராக்கில் 3.2 கிலோமீட்டர் நீங்கள் வந்து நடந்து போயிட்டு வரணும். ஓகே, ஆக்சுவலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் ரிவர்ஸ் இருக்குங்க. கூவம், கொசஸ்தலை அண்ட் அடையார். ஸோ இதுதான் அந்த அடையார் ரிவர். இப்போது நார்மலாக வந்து நமக்கு ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டாமினேஷன் நடந்து அந்த ரிவர் சைடில் இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ்க்கெலாம் டேமேஜ் இருக்கும்ல. ஸோ அப்படிலாம் எதுவும் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் சென்னை ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்ன்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிவரை ரீஸ்டோர் பண்ணதும் அவங்க தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேலாக இருக்குது. அண்ட் இங்கே நின்று பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான வியூ. இந்த பார்க்கில் இருக்கிற ஒவ்வொரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் நின்று ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமுமே. இங்கே பாருங்கள், இந்த அவுள் ஜஸ்ட் இந்த கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே அழகாக பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டுக்கால், நம்ம யூஸே பண்ணாத இந்த ஆட்டுக்காலில் இந்த மாதிரி ஒரு நரியோட ஒரு ஃபேஸை வந்து இவங்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டம் வந்துடும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளியரான ஒரு ஸ்பேஸை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி இதுக்குள்ளெல்லாம் வந்து ஒளிஞ்சிலாம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதோ இங்கேயும் பாருங்கள், குட்டி குட்டியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது என்னது, இப்படியும் போயிட்டு அழகாக விளையாடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த crocodile அண்ட் டாட்டாய் செட்டப்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் உங்கள் கிட்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக இப்படி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக சில வேஸ்ட் மெட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சும் இந்த மாதிரி சில ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த ரிவர். கொஞ்சமாக தண்ணிலாம் அங்கங்கே இருக்குது.
ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கண்டாமினேட்டான ரிவரை ரீஸ்டோர் பண்ணுறது சின்ன விஷயமே கிடையாது. இப்போ தான் எனக்கு தெரியுது எதுக்கு வந்து 42 crore செலவு பண்ணி இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்குது இந்த இடம். நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ நல்ல இடத்துல எதுக்கு எவ்வளோ கம்மியான கூட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு ஸ்லாட்டில் 100 விசிட்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஹே இங்கே பாருங்கள், இன்கேஸ் உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படி போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க வைக்காதீங்க, போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல ஒவ்வொரு கல்லுலேயுமே அழகாக ஒரு சில இன்னும் ஸ்பீஷீஸை வந்து அப்படியே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள், இந்த கல்லில் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்னெயில் வச்சுருக்காங்க. இந்த கல்லில் என்ன வச்சுருக்காங்க, ஸ்பைடர் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே இன்னும் ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அந்த பாம்புக்கிட்ட போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட்டை ப்ரீ புக் பண்ணிட்டு தாங்க வர முடியும். எந்த சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா crrt.tn.gov.in இந்த சைட்டை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து கைடட் டூர் ஒன்று இருக்குது, வாக்கர்ஸ் பாஸ்னு ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கைடட் டூர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் 2:30 to 4:30 இந்த ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் வாக்கர்ஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 to 8 அண்ட் ஈவினிங் 4:30 to 6 இந்த 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்லாட்லேயும் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்க்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி அந்த கைடட் டூர் வாக்கர்ஸ் பாஸ் ரெண்டுத்துக்குமே நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். எதுக்குன்னா இன்கேஸ் இப்போது நம்ம கைடட் டூர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி இந்த பார்க்கை பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த 3 கிலோமீட்டருக்குமே நம்ம கூட அப்படியே வாக் பண்ணி என்னென்ன அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அப்படி எதுவுமே சொல்லலை, சும்மா ப்ரீஃபாக ஒரு 2 minutesக்கு மட்டும் பேசிக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிவிட்டு எங்களை உள்ளே அனுப்பிட்டாங்க. நான் சொன்ன 3 ஸ்லாட் மார்னிங் 6:30 to 8, ஈவினிங் 2:30 to 4:30 அண்ட் அகெயின் 4:30 to 6:30 இந்த 3 ஸ்லாட்லேயுமே பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஒரு ஸ்லாட்டில் 100 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ரீசன்னால் தான் இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ காமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ரீசன். அவங்க வந்து அந்த கவுண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்புறதால தான் இந்த பார்க்கை அவங்களால நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுது. பிகாஸ் அப்படியே அவ்வளோ கூட்டத்தையும் உள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நம்மளால் எவ்வளோ காமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். அண்ட் ஆல்சோ இந்த பார்க் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குமா அப்படின்றதே டவுட் ஆகிடும். அங்கே செமையான ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நான் போகிறேன். வாவ், சூப்பராக அங்கே ஒரு கழுகு வச்சு இப்படி ஒரு செட்டப். அதுக்கு ஃபோட்டோஷூட்க்கு வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த பார்க்குக்கு. அண்ட் ஃபோட்டோஷூட்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபோட்டோ எடுக்க கேமராவை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 50 rupees டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு. நீங்கள் இன்கேஸ் இந்த பார்க்குக்கு 2 வீலரில் வரீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்கிங்கை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்கள் எதுவுமே பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் காரில் வரீங்க அப்படின்னா டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் பண்ணும்போதே அந்த ஆப்ஷன் காட்டும் பார்க்கிங் வேணுமா அப்படின்னு. ஸோ கார் பார்க்கிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 20 rupeesல நீங்கள் வந்து கார் பார்க்கிங்கை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் பஸ்லலாம் வருவாங்க சில பேர். இங்கே வந்து இந்த ஸ்கூல் டூர்லாம் நடக்கும் இல்லையா, எக்ஸ்கர்ஷனுக்கு குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களாம் பஸ்ஸில் வருவாங்க அப்படின்றதால அந்த பஸ்க்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்சோ பர் ஹெட்க்கு 20 rupees மட்டும் பே பண்ணி இந்த பார்க்குள்ளே நீங்கள் வந்து வர முடியும் அப்படின்னு சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மந்த்லி பாஸ் அண்ட் 3 monthsக்கான பாஸ் அண்ட் 6 monthsக்கான பாஸ் 1 yearக்கான பாஸ்னு நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். 1 monthக்கான பாஸ் 500 rupees அண்ட் 3 monthsக்கு 1500 rupees, 6 monthsக்கு 2500 rupees அண்ட் 1 yearக்கு நீங்கள் 5000 கொடுத்தீங்க அப்படின்னா
அந்த இயர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த பார்க்குக்கு வந்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பார்க் தேர்ஸ்டே அன்றைக்கி க்ளோஸ்டுங்க. ஸோ தேர்ஸ்டே தவிர மிச்ச எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும். ரொம்ப காமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேரை உள்ளே விட்டுட்ருக்காங்க. மேபி டிக்கெட் புக் பண்ணாமல் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வெளியில் நின்று சண்டை போட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த பார்க் வந்து கூட்டமாகிட்டே வருது. இப்போது இந்த மாதிரி விழுதெல்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஜாலியாக ஆடிக்கலாம். நான் உட்காந்து ஆட முடியுமா? பயமாக இருக்கு. வாவ், என்னோடய வெயிட்டை தாங்குது இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டன்னல்ஸ்லாம் அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, அழகாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்களா எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். இவங்க பண்ணியிருக்கிற ஆர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தா. அண்ட் இங்கேயும் பாருங்கள், சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் அண்ட் ஒரு சில அனிமல்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக கிடையாது, எதுவுமே கிடையாது உள்ளே. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி காமான ஒரு ஸ்பேஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே வேறு எதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு ரெப்டைல்ஸ், பேர்ட், அனிமல் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த மாதிரி அங்கங்கே அச்சோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க உள்ளே நுழைஞ்சு போயிருக்காங்களோ இப்படி? சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த இடமும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்படியே சில்லுன்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவரை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரிவர் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 58 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவை ரீஸ்டோர் பண்ணி இந்த பார்க்கை வந்து நமக்காக ரெனோவேட் பண்ணி கவர்மெண்ட் வந்து 42 crore செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ரிவர்கிட்ட அப்படியே போயிட்டு சில்லுன்னு அப்படியே காலை நனைச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டெல்லாம் வரலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக கிட்டே போகக்கூடாது அப்படின்னு முன்னாடியே போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே நான் வந்து ஏதோ காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஒரு ஸ்லாட்டில் 100 மெம்பர்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 100 மெம்பர்ஸுமே எங்கடா அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த 100 மெம்பர்ஸுமே கூட்டமாக இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணி வந்த அப்புறம் இந்த ரிவரோட வியூவை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர்டு என் கண்ணுக்கு தெரியுதுங்க. இதுதான். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர்டு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. வேறு எந்த பேர்டையுமே இது வரைக்கும் நான் பார்க்கல. இங்கே தான் எல்லா கூட்டமே நின்றுட்டுருக்கு. பிகாஸ் இங்கே இருந்து தான் இந்த ரிவரோட வியூ வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இங்கே எல்லாருமே பிரேக் எடுத்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறதுக்கான ஒரு பாத் இருக்குது. அண்ட் 3 கிலோமீட்டர் வாக் பண்ணுறதுக்கான பாத் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பாத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாத் நீங்கள் இப்படி போயிடணும் எக்ஸிட் ஆகிறதுக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட் போகணும். தனியாக ஃபோட்டோ அழகாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்த பாத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பாத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஈகோ பார்க், தொல்காப்பிய பூங்கா. அங்கங்கே சேஃப்டிக்காக சிசிடிவி கேமராஸும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் தாங்க இந்த இடம். வாஷ்ரூம்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இது வாஷ்ரூம் மாதிரியா இருக்குது பார்க்க. எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க.
நான் வந்து நல்ல வேலை அந்த ஷார்ட்டான வாக்கிங் பாத்தை வந்து சூஸ் பண்ணாமல் இந்த லாங் பாத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைம்லலாம் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, நான் 3 டைப் இருக்குது, 3 ஸ்லாட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் பண்ணுறதுக்கான வாக்கர்ஸ் பாஸ்னு ஒரு ஸ்லாட் இருக்குது. அண்ட் அந்த கைடட் டூர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கைடட் டூர் வந்து வேஸ்ட்டுங்க. இப்போ நான் வந்துட்டுருக்கேன்ல, அது வந்து வேஸ்ட். ஸோ யாருமே வந்து உங்ககிட்ட கைட்லாம் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட் நீங்கள் வந்து எய்தர் அந்த வாக்கர்ஸ் பாஸையே வந்து சூஸ் பண்ணி அதையே வந்து யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த கைடட் டூர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த 2:30 to 4:30 ஸ்லாட், அந்த ஸ்லாட்டில் யாருமே கைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்களாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். பட் செமையாக இருக்குது இந்த இடம். நிறைய கூட்டம் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் கூட்டமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தேன். எல்லா கூட்டமுமே இங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்க்கோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு இந்த பார்க்கோட கம்ப்ளீட் வியூ, இந்த ரிவரோட வியூவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ 1.5 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. திரும்ப இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம வந்து அந்த எக்ஸிட்டை வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, த்ரூ அவுட் இந்த 1.5 கிலோமீட்டர் நீங்கள் எப்படி வரதும் 1.5 கிலோமீட்டர் நடந்து வெளியில் போகிறப்பயுமே உள்ளே எந்த ஷாப்ஸுமே இருக்காது. ஸோ பெட்டர் உங்களுக்கு என்ன தேவையோ, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா கூட, தண்ணி வேணும்னா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் பெட்டரான ஆப்ஷன். பிகாஸ் உள்ளே இந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியுமே இல்லைங்க. இப்போ நம்ம இந்த பார்க்கோட கம்ப்ளீட் வியூவை டெலஸ்கோப் மூலியமாக வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏதாவது பேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி மேலே போயிட்டுருக்கோம். வாங்க இங்கே நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் பார்த்து முடிச்ச அப்புறம் நாம் அதை பார்க்க போகிறோம். இதுதாங்க இந்த ரிவரோட கம்ப்ளீட் வியூ. ஸோ அந்த டெலஸ்கோப்பில் வியூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாமளும் இந்த லைனில் போயிட்டு நிற்க போகிறோம். நம்ம வியூ பண்ண போகிறோம். என்ன எதுவுமே தெரியல. ஓகே, வா தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் Tholkappia Poonga. நீங்கள் வந்து வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, கிட்ஸோட அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் சென்னையை கவர் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சென்னையில் உள்ள நிறைய ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்ணி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சென்னை அரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.